Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, இது வரைக்கும் நம்ம வந்து Kingdom Animalia தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So, in Kingdom Animalia, we have started first of all classification எப்படி பண்றாங்கன்றதை நம்ம பார்த்திருந்தோம். And then we have also seen like எந்தெந்த characters யூஸ் பண்ணி classification பண்றாங்க, like the symmetrical and the coelom and even the open circulatory system and the closed circulatory system and the excretory system. So there are so many things we have classified. இது எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ல கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். And we have seen like first phylum Porifera, and then we have seen Coelentrates and Ctenophora, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropoda, and we have seen then Mollusca. And today in this session we will complete the invertebrates. And in the first half in the session we will complete the first the invertebrates, and we will see the chordates. So chordates in the class la illana vandu varakudi next class la vandu we will complete this chapter totally, and we'll go to the next unit also. And we in the last class we have seen like mollusca phylum mollusca da nama paathirundom, and we have seen the general characters and characteristic features of mollusca. So it is the second most largest phylum. We know that it comprises of nearly 87,000 species என்றதை நம்ம பார்த்திருந்தோம். And some of the interesting characters இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, they are having like a mantle. Body வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், பட் பாடி சாஃப்டா இருந்தாலுமே அத வந்து அந்த பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு they have some hard like substance in the name of shell. ஸோ அந்த ஷெல் ரொம்ப ஹார்டா இருக்கும். மற்ற அனிமல்ஸ், மற்ற ப்ரிடேட்டர்ஸ், அதோட எனிமீஸ் வந்து அதை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஹார்டா இருக்கும். எஸ்பெஷலி ஈவன் யூ கேன் சி த பைவால்வ்ஸ், கிளிஞ்சல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் த ஸ்னெயில் ஆர் லைக் கேஸ்ட்ரோபோட்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலுமே அதோட ஷெல் எல்லாமே ரொம்பவே ஹார்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ப்ரொடெக்ஷன். ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ரொம்பவே ஹார்டா இருக்கும். And we have seen the like they are having like radulary structures இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். And coming to the excretory system, we have seen the excretory system is the nephridia என்றதை நம்ம சொல்லியிருந்தோம். And they are also having the circulatory system is the open. And coming to the blood color, இதுக்கு நமக்கு எப்படி வந்து ஹீமோகுளோபின் இருக்கும், we are having the like hemoglobin the நம்மளோட blood color, நம்மளோட pigment, because heme is the iron group. So ஒரு blood pigment நீங்க எடுத்தீங்கன்னா we are having blood pigment, right? So இதுல கூடிய pigment வந்து hemocyanin. பட் நம்மளோட blood color நீங்க எடுத்தீங்கன்னா we are having like strawberry red colorல இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். Strawberry red is not pink, neither pink nor red. ரெட்டாவும் இருக்காது, பிங்காவும் இருக்கு, சம்திங் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பிளட்டோட கலர் இருக்கும். அண்ட் அது நான் ஒரு பிளட்டோட பிக்மெண்ட் நம்ம சொல்லும்போது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பிளட் பிக்மெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட பிளட்டோட பிக்மெண்டோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்லி ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்டேஷனுக்காக தான் மெயினாக அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பிளட் ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ரொம்ப கம்மியாக ஆக அந்த பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they feel like exhausted, they tired, எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்ப லெத்தார்ஜிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப டாக்டர் அட்வைஸ் பண்றது வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, டேட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் ஒரு பிளட் பிக்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ ரீஜியன். The first one is the iron group and second one is the protein part. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் பிக்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா we are having like hemoglobin. Heme was the iron group and globin is the protein group. So அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா heme is the iron group and cyanin is the protein, but cyanin contains a copper. So அந்த காப்பர்னால தான் வந்து the blood color of the mollusca. நீங்க molluscaல மத்த ஏதாவது அனிமல்ஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் காப்பர் இஸ் த ப்ளூ கலர். காப்பர் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் த அப்பியரன்ஸ் லைக் அந்த முலஸ்காவோட பிளட் வந்து ஒரு ப்ளூயிஷ் கலர்ல அது அப்பியர் ஆகும். அண்ட் கமிங் டு த லார்வா, இட் இஸ் அ இன்டைரக்ட் ஒன். இன்டைரக்ட் எந்த இடத்துல வந்து லார்வா ஃபார்ம்ல வருதோ
அதுல கண்டிப்பா ஒரு வெளிகர் லார்வா இருக்கும். இட்ஸ் a modification of trophophore larva. So trophophore larva, it's common to the annelida and mollusca. So அதனால வந்து இதுக்கு ஒரு connecting link இருக்குன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். And we have seen so many examples and structures of the radula and the larva of mollusca. Then pure secretion எப்படி இருக்குன்னு பார்த்தோம். And I have mentioned so many interesting facts in the last session. And we came to the classification, and we know that how we can classify the classification எப்படி பண்றாங்கன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். கேரக்டர்ஸ் லைக் ஃபுட் அண்ட் ஷெல்ல வச்சு தான் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் there are totally 6 classes in the phylum Mollusca. And this is a connecting link. So இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. But here you can see one more interesting fact about the phylum Mollusca. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு molluscan கொடுத்திருக்காங்க. That is our gastropod. Actually this is a gastropod. You can see here that is called a marbled cone tail. Cone snail. நார்மலாவே ஸ்னெயில்ல அந்த கோன் ஷேப் இருக்கும். இதோட பைனமல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனஸ் மார்மோரியஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி வந்து டாப் ஷேப். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் வந்து இந்த மாதிரி போட்டோகிராஃபி எடுத்து காட்டுங்க. இது வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் பார்ட். இது பாட்டம் பார்ட், இது வந்து டாப் பார்ட். டீன்னு டாப், இது பீனா பாட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து இந்த ஷெல் நீங்க எங்கேயா கண்டிப்பா பாத்துருக்கலாம். கன்னியாகுமரி இந்த மாதிரி சைடு போனீங்கன்னா அங்க மேக்ஸிமம் இந்த ஷெல் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இதை பாத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒயிட் வித் ப்ரௌன் ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல வந்து அதோட ஸ்பாட்ஸ் இருக்கும். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, the cone shaped snail can deliver dangerous venom. See here, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இப்போ எப்படி டெரஸ்ட்ரியல்ல வந்து டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருக்கோ, இப்போ நம்ம டேஞ்சரஸ் அனிமல் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா லிசார்ட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஸ்னேக் இஸ் டேஞ்சரஸ். ஸ்னேக்ஸ் நிறைய பாய்சனஸ் இருக்கு, நான் பாய்சனஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அக்வாட்டிக் நம்ம சொன்னாலுமே அக்வாட்டிக் லைஃப் நம்ம சொல்லும் போதும் வி ஜஸ்ட் நோ லைக் நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லி ஃபிஷ் ஆர் எலக்ட்ரால் ட்ரே. ஸோ எலக்ட்ரான் ட்ரே ஃபிஷ் இந்த மாதிரி சிலது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. எப்படி டெரஸ்ட்ரியல்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் வந்து டேஞ்சரஸ் அனிமல்ஸா இருக்குமோ, அதே மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்லயும் நிறைய அனிமல்ஸ் வந்து டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சிலிண்ட்ரேட்ஸ்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஃபைலம்ல வரும்போதும் அதுல வரக்கூடிய கண்டிப்பா அதுல டேஞ்சரஸ் அனிமல் ஷோரா இருக்கு. எஸ்பெஷலி டாப் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ. பிகாஸ் மஸ்கிட்டோ ஒரு வருஷத்துல இத்தனை ஹியூமன்ஸை வந்து அது அதிகமாவே வந்து கில் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ மஸ்கிட்டோ கிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ட் see here, it can deliver dangerous venom secrete பண்ணுது. may result in vision loss, respiratory failureனாலே it must be dangerous. It leads to death அப்படின்னு தான் சொல்லணும். and muscle paralysis and eventually death. கடைசியா டெத் தான். there is no antivenom available. See, this is one of the most ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதோட வெனம்க்கு ஸ்னேக்கோட பாய்சனுக்கு கூட we have some antivenom நம்ம கிட்ட இருக்கு. எந்த ஸ்னேக் வந்து பைட் பண்ணுச்சுன்றத பார்த்து அது நம்ம எந்த ஸ்னேக் நமக்கு தெரிஞ்சாலே we can give the antidote. அதுதான் antidote நம்மளால கொடுக்க முடியும். பட் இதுல பாத்தீங்கன்னா antivenom இதுக்கு கிடையாது. so it is one of the dangerous one. and we will go to the next one. so here it's the echinodermata. echinodermata பாத்தீங்கன்னா echinoderma. echino means spine, இங்க கொடுத்திருக்காங்க spines. derma means skin. ஸோ ஸ்கின்னுக்கு மேல ஒரு சின்ன சின்ன ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம எக்கினோடெர்மேட்டா அப்படின்றத சொல்றோம். The best example for echinodermata is a starfish, and we will see the salient features of echinodermata. Echinodermata means spiny skinned animal அப்படின்னு சொல்லுவாங்க. Echinoderms usually inhabit shallow coastal waters and ocean trenches. ஷாலோனா ரொம்பவே வந்து கிட்ட நம்ம ஆழம் இல்லாத இடத்துல தான் நம்ம ஷாலோன்னு சொல்லுவோம்.
சீல வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் இந்த எக்ரோடர்ம்ஸ்லாம் எங்க இருக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா ஷாலோ ரீஜியன்லயே இருக்கும். We can easily see that animal in the shallow region itself, and it comes under deuterostomata, which is the இது deuterostomes பார்த்தா கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான். The first stoma means mouth, deutera means second. So second mouth form ஆகும். அப்ப இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ்க்கு first anus தான் முதல் ஃபார்ம் ஆகி இருக்கும். And it comes under triploblastic, that is outer ectoderm, inner endoderm and middle mesoderm. And heterocoelomates, so coelomates அப்படின்றது இருக்கு. And pentaradial symmetry, it is one of the well known, it's one of the important சொல்லலாம். Pentaradial symmetry அப்படின்னு பாத்தீங்கன்னா penta means 5. so அதோட லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம ஒரு கிளாஸ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் எப்படி வந்து ஆக்சுவலா வந்து அது சிமெட்ரிக்கல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். And pedicel area is one of the organ. இந்த ஆர்கன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்லி ஃபார் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். அஃபென்ஸ்க்காகவும் டிஃபென்ஸ்க்காகவும். அஃபென்ஸ்னா எனிமீஸை வந்து சாரி டிஃபென்ஸ்னா எனிமீஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அஃபென்ஸ்னா அதோட ஃபுட்டுக்காக அந்த மாதிரி பர்பஸ்க்கு. அண்ட் ஃபார் த ஃபீடிங் பர்பஸ் ஆல்சோ தே யூஸ் த பெடிசலரி ஆர்கன். அண்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், இது வரைக்கும் நம்ம வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பார்த்திருக்க மாட்டோம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து எக்கினோடர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ஃபீடிங் அண்ட் லோகோமோஷன். இந்த பர்பஸ்க்காக இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்றது யூஸ் பண்ணுது. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், they are having dermal papilla. எப்படி நம்ம வந்து லங்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்றோமோ, இல்ல அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து கில்ஸ் ஆர் புக் லங்ஸ், புக் கில்ஸ் அந்த மாதிரி சில ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணுதோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து டெர்மல் பேப்புலா. டெர்மல்னா ஸ்கின். ஸோ ஸ்கின்ல தான் ஆக்சுவலா இது இருக்கு. ஸோ அப்ப இதுல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா தே ரெஸ்பயர் யூசிங் ஸ்கின், அதுதான் நம்ம சொல்லணும். And respiratory and circulatory and excretory system is are present. இது வந்து ஸ்கின் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. பட் இதுக்கு வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஆர்கன்ஸ் ஸ்பெஷலான சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. லைக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ஒரு கிட்னி அந்த மாதிரி இதுக்கு ஃபார்ம் கிடையாது. பட் தே ஹேவிங் சம் அதர் ஆல்டர்னேட் ஃபார்ம், வேற ஏதாவது இதுக்கு ஒரு ஆல்டர்னேஷன் வச்சிருக்கு, அதான் நம்ம சொல்லணும். ரீஜெனரேஷன் இஸ் வெரி ஹை. ரீஜெனரேஷன் பத்தி பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த சாப்டர் எடுக்கும்போது. அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், ஸோ கண்டிப்பா இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்ல வரக்கூடியதான். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லும் போதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தே ஆர் ஹேவிங் சம் லார்வா ஃபார்ம், கண்டிப்பா லார்வான்றது இருக்கும். பட் இதுல ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடல்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய அடல்ட் அனிமல், அதாவது இதுல வந்து பெரிய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அனிமல்லாம் வந்து பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரியில வரும், பென்டா ரேடியல் சிமெட்ரியில வரும். பட் இதுல இருக்கக்கூடிய லார்வா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அஸ், நம்ம ஹியூமன்ஸ் வந்து பைலேட்டரல் சிமெட்ரி எப்படி வருமோ அதே மாதிரி இது வந்து ஒரு பைலேட்டரல் சிமெட்ரியில வரும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் the next one we will see the next character. Totally there are 5 classes in the phylum of echinoderms. And அதோட கிளாசிஃபிகேஷனும் தனியா செப்பரேட்டடாவே நான் கொடுத்துருக்கிறேன். The first one is the Crinoideae, example is the sea lilies. And Asteroideae, ஆஸ்டர்னாலே ஸ்டார் தான். ஆஸ்டர் அப்படி ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா ஸ்டார்ஸ் தான் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆஸ்டர் மீன்ஸ் ஸ்டார், தட் இஸ் a sea star. பார்க்கிறதுக்கு ஒரு sea star மாதிரி அழகா இருக்கிறதுனால அதுக்கு வந்து பேரு. அண்ட் ஓபியூரேடியே பாத்தீங்கன்னா பிரிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கினோடியே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கினோ மீன்ஸ் லைக் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பைன் தான். அப்போ சி அர்ச்சின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எக்கினோடியே வந்து அதோட பாடியில வந்து மேக்ஸிமம் சி அர்ச்சின் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும், ஒரு பர்பிளிஷ் கலர்ல இருக்கும். அதோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல பெரிய பெரிய இதா இருக்கும். பட் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கும் இந்த சி அர்ச்சினுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they both comes under phylum echinoderms தான். ஆனா ஸ்டார் ஃபிஷ் வந்து அதோட ஸ்கின்ல வந்து அந்த முள்ளுமா ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பா அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் சி அர்ச்சின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு எப்படி வந்து ஒரு முள்ளு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் வந்து இந்த சி அர்ச்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேமேஜஸ் த nets of fish farmers.
அதிகமா மீனவங்களோட வலைய வந்து இது வந்து கெடுத்துரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அந்த நெட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான நெட். அது வந்து அதை ரெடி பண்றதுக்கே அவங்களுக்கு they need some huge amount of money. பட் இந்த சிஎர்சின் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபிஷர்ஸ் வந்து ஃபிஷிங்காக கடலுக்குள்ள போகும்போது ஒரு சில பிளேசஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சியர்சின்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ சியர்சின்ஸ்லாம் கேட்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா அமௌண்ட்டும் வேஸ்ட், போனதுக்கான செலவும் வேஸ்ட், அட் த சேம் டைம் இந்த வலையும் வந்து வேஸ்ட் ஆயிடும். சியர்சின் அந்த மாதிரி இருக்க ஒரு அனிமல். அட் த சேம் டைம் அந்த முள்ளை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ கொண்டு வராங்கன்னா அந்த முள்ளெல்லாம் அவங்க அந்த அந்த சியர்சினை எடுத்து தான் போடுவாங்க. அவங்க ரொம்ப பார்த்து தான் ஆக்சுவலா எடுப்பாங்களே. பிகாஸ் நான் ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து அந்த சியர்சினை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து காலேஜ்ல வச்சிருந்திருந்தேன் ஒரு காலேஜ் பிஜி பண்ணும்போது. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. தென் ஹோலோ 3DA இட்ஸ் சி குக்கும்பர். நம்ம வெள்ளரி நம்ம சொல்றதா குக்கும்பர் நம்ம சொல்லுவோம். இதை பாக்குறதுக்கு எக்ஸாக்டா குக்கும்பர் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாக்டா அதே கிரீனிஷ் கலர்ல குக்கும்பர் எந்த சைஸுக்கு இருக்குமோ அதே மாதிரி நல்லா பெருசா இருக்கும். பட் இட் இஸ் சி குக்கும்பர். அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்டர்னல் நீங்க வந்து எப்படி நம்ம குக்கும்பர் கட் பண்ணா உள்ள வந்து குக்கும்பர் மாதிரி இருக்காது. அப்படி இருந்தா நம்ம குக்கும்பர் தான் சொல்லுவோம். பட் இது உள்ள பாத்தீங்கன்னா அந்த கட் எல்லாமே ஆக்சுவலா அனிமல்ஸ்க்கான கேரக்டர் எல்லாமே இதுல இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல். And this is the pentamerous radial symmetry. You can see here. இதுதான் நம்ம சொன்ன pentamerous radial symmetry. And this is central part and comes under pentamerous radial symmetry. இதுதான் நம்ம சொன்ன pedicellarian organ. இது வந்து அதோட jaw, ஒரு அனிமல்ஸோட jaw, and this is the abductor muscle, closer jaw, and this is the open jaw. ஸோ பெடிசிலரியை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அந்த அளவுக்கு அது தேவையில்லை. And this is the dermal papilla, dermal branchia or papilla. See here, அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இதுதான் வந்து பேப்புலா ஆர்கன் அப்படின்றாங்க. இது எக்ஸ்டர்னல் சி வாட்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சி வாட்டர் இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு இந்த எக்கினோடர்ம்ஸ் அனிமலோட டெர்மல் ஸ்கின்னோட ரீஜன் இந்த மாதிரி இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் ஒரு சியர்சின் அப்படின்றத ரெஸ்பிரேஷன் பண்ணுது. The next one is the water vascular system. நம்ம சொல்லியிருந்தோம் water vascular system is specialized for the echinoderms. எல்லா அனிமல்ஸ்க்குமே இருக்காது, இதுக்கு மட்டும் தான் ஆக்சுவலா இருக்கு. And see here, இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஆம்புலரி ரீஜியன். ஒரு சி ஸ்டார்ல இருக்கக்கூடிய சி ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய ரிங் கெனால் இது எல்லாமே இருக்கு. அண்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீடிங் அண்ட் லோகோமோஷன். ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்காகவும் ஃபீடிங் பர்பஸ்க்காகவும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் யூ கேன் see here the internal structure of starfish. ஸ்டார்ஃபிஷ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஸ்டார் ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் யூ கேன் see the அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் இந்த மாதிரி இருக்கும், பட் எக்ஸ்டர்னல் பாத்தீங்கன்னா இப்படிதான் மூவ் ஆகும். யூ கேன் see here, இது பார்த்தாலே தெரியுது பாருங்க. எப்படி வந்து இந்த மில்லிபீட் சென்டிமீட்டர் நம்ம பார்த்திருப்போம். அந்த மில்லிபீட் சென்டிமீட்டர் வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அது கால் வந்து அப்படியே ஸ்பீடா நடக்கும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்கனை யூஸ் பண்ணி அது கிரால் பண்ணி மூவ் ஆகும். அந்த இது வந்து அது என்டையர் ஸ்கின்ல இருக்கும். யூ கேன் see here and see here. இதுல ரெண்டு சைடுமே வந்து என்டி ரீஜனும் வந்து அந்த அந்த இது இருக்கும். டியூப் ஃபீட்னு சொல்லுவாங்க அத. அண்ட் லார்வல் ஃபார்ம்ஸ் இதுல நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். லார்வல் ஃபார்ம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைலம் இஸ் த எக்கினோடெர்மேட்டா. நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கினோடெர்மேட்டா பார்க்கலாம். இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 3 கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஜென்ரலா வந்து இதுல ஸ்பெசிஃபை பண்றோம். we have seen that totally அதுல இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ல மொத்தம் எத்தனை கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 5 கிளாஸஸ் இருக்கு. அந்த கமிங் டு த கேரக்டர்ஸ் தே கிளாசிஃபைட் அண்டர் பாடி ஷேப், மேட்ரிபோரேட் பொசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் அது டெவலப்மெண்ட்ல அது என்ன மாதிரியான லார்வா எந்த டைப் அப்படின்றது நம்ம லாஸ்ட் சொல்றோம். அண்ட் ஹியர் யூ கேன் see the first class is the Astroideae and second class is the Ophiuridae. The Echinoideae, sorry, so Echinoideae, echinos means hedgehog. hedgehogனா நம்ம சொன்ன முள்ளமன்றி பார்த்திருப்போம், அந்த அனிமல் பார்த்திருப்போம் எல்லாருமே.
அந்த அனிமல் அட்லீஸ்ட் நம்ம டிவில கூட பார்த்திருப்போம். அந்த பாடியில பாத்தீங்கன்னா மேல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த முள்ளு இருக்கும், அந்த ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். அதனால அதுக்கு பேர் வந்து எக்கினோடியே ஹெட்ஜாக். ஹெட்ஜாக்னா முள்ளமன்றி தான் நம்ம ஹெட்ஜாக்னு நம்ம சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 4th and 5th கிளாஸ் ஆர் ஹோலோத்ரிடியே அண்ட் sea cucumber. Holo means the eidos means form. So holothurian na sea cucumber and crinoideae means lily. இதுக்கு வந்து sea lily ன்னு சொல்லுவாங்க இந்த அனிமலுக்கு. And we will see the first ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். And first one body shape பாத்தீங்கன்னா it's a asteroidal. It's a 5 arm star shaped and not demarcated. Demarcated na அந்த arms வந்து பிரிஞ்சிருக்காது. Let me go to the previous one so that you can see demarcated na என்னன்ற மீனிங் பார்த்தா தெரியும். And see, this is the demarcated. இது வந்து demarcated ஆனது. பட் ஒரு சில அனிமலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ அதான் நம்ம வந்து அந்த demarcated நம்ம சொல்லல. And this is not demarcated. And but ஓபியோத்ரிடியே பாத்தீங்கன்னா 5 arms demarcated. இதுவும் ஸ்டார் ஷேப் தான். ரெண்டு பேருமே வந்து ஸ்டார் ஷேப் தான். பட் see here, இது demarcated from central disc. Central diskல இருந்து வந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். பட் இது central diskல வராத மாதிரி தெரியும். And coming to the echinoideae, you can see the body is a globular. I mean something a rounded form. நம்ம சொன்ன அந்த sea urchin நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த sea urchin பாத்தீங்கன்னா somewhat அந்த globular ஷேப்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பட் நோ ஆர்ம்ஸ் அண்ட் மூவபிள் ஸ்பைன்ஸ். ஆனா வந்து இதுக்கு ஆர்ம்ஸ் இருக்காது. எப்படி வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு இருக்கக்கூடிய அந்த 5 ஆர்ம்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா இதுக்கு வந்து ஹேவிங் லைக் மூவபிள் ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி மூவ் பண்ணுது ஃபார் த லோகோமோஷன். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டார்ஃபிஷ் we have seen that அந்த ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி லைக் பெடிசிலேரியே ஆர் the tube feet இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டார்ஃபிஷ்க்கு இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஹியர் they have a movable spine. ஸ்பைன்ஸ் யூஸ் பண்ணி இது மூவ் ஆகுது. I'm coming and the fourth character, fourth class, ஹோலோத்ரிடியே பாத்தீங்கன்னா இட் இஸ் எலாங்கேட்டட் அண்ட் குக்கும்பர் வித் நோ ஆர்ம்ஸ். ஏன்னா வெள்ளரிக்காய் நம்ம பார்த்துரும்போது நம்ம குக்கும்பர் நம்ம நார்மலா சாப்பிட்டுருப்போம், அதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்ம்ஸும் இருக்காது. எனக்கு இந்த அனிமல் எக்ஸாக்டா ஒரு சி குக்கும்பர் ஐ மீன் குக்கும்பர் மாதிரியே தான் இருக்கும். பட் இட் இஸ் பிரசன்ட் இன் தி சி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது ஒரு அனிமல், அது ஒரு வெஜிடபிள், இது ஒரு அனிமல், ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். அதனால வந்து இதுக்கு எந்த ஒரு ஆர்ம்ஸுமே இருக்காது. பட் தே ஜஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி ரிலேட்டட் டு த cucumber. And coming to the crinoideae, lily flower like, பார்க்கிறதுக்கு லில்லி மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும். and each arm subdivided, each are divided into 2 subarms. லைக் நம்ம சொல்ற மாதிரி இது ஒரு ஆர்ம் அப்படின்னா இது வந்து ரெண்டா க்ளீவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த சப்பார்ம்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இது ஆக்சுவலா வந்து பினக்கிள்ஸ் பினியூல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இது. அண்ட் then coming to the madreporate position, madreporate position பாத்தீங்கன்னா the asteroidea is madreporateனா நம்ம சொன்ன அந்த மவுத் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். and madreporate is present in the arboreal end, and in case of opitheridae it is present in the oral. நம்மள மாதிரி அதுக்கு oral side தான் இருக்கு. and coming to the echinoideae they have the arboreal side. and in case of the fourth one that is the holothridiae பாத்தீங்கன்னா towards oral side and internal. நமக்கு எப்படி வந்து oral side நமக்கு மவுத் அப்படிதான் இருக்கு, oral side and internal தான் இருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் crinoideae இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு absent madreporate அப்படின்றது இருக்காது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. and we will see the larval forms of different classes in a starfish. so the larval form of asteroidea, அதோட லார்வல் ஃபார்ம் டெவலப்மெண்ட் கொடுத்தாச்சு. டெவலப்மெண்ட் எல்லா இதுல இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபிஷ்ல இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து இன்டைரக்ட் லார்வா தான். இந்த லார்வால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the asteroidea they are having like the larva name is a bipinnaria or brachyolaria larva. but in case of opiothridiae பாத்தீங்கன்னா we are having, இது பாக்குறதுக்கு ஆக்சுவலா ஸ்னேக் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்னேக் ஷேப், ஸ்னேக் மாதிரி ஒரு 5 arms இருக்கும். and they are having like a Pluteus larva. The larva name of opiothridiae is a Pluteus larva. and echinoideae பாத்தீங்கன்னா they have echinopluteus. அதே Pluteusல அந்த spine like structures இருக்கும். அந்த spine like structures இருந்ததுன்னா echinopluteus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and then the fourth one they are having the holothridiae. in the holothridiae the larval form is called as a auricularia larva.
And the last one, Crinoidea larva பாத்தீங்கன்னா they're having a Doliolaria larva. இதோட லார்வா இந்த லார்வா நேம் ஈஸியா ஞாபகம் இருக்கும் சொல்லலாம். And it's called a Doliolaria larva. லைக் டோரா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா கூட ஈஸியா அது நமக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த அனிமல்ஸோட அந்த லார்வாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நீட்ல கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். See here. Yes. See, this is the Echinopluteus. Actually, Echinopluteus larva இப்படி தான் இருக்கும். And the bipinnaria larva is like that, just like here. And இது வந்து Brachylaria. எல்லா லார்வாவோட ஸ்ட்ரக்சர்ஸுமே நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. பட் ஐ ஹாவ் சம் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் லைக் திஸ். ஸோ Brachylaria larva இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க இது பார்த்தா Echinodermata larva பாத்தீங்கன்னா, see here, this is sea lily ஓடது and starfish ஓடது and sea lily Vitellariae. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்கோட ஹோலோத்துரியன் இது எல்லாத்துக்குமே நான் வந்து இதுல கொடுத்துருக்கிறேன். பட் இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிளியரா வந்து கிடைக்கல. பட் ஸ்டில் we will search, means sure we will get to know some of the larva name. And the example of each and every class, இதுல ஆஸ்ட்ரேலியா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஸ்ட்ரேலியாஸ் பென்டாசிரஸ். பென்டானாலும் 5 தான், ஆஸ்ட்ரானாலும் ஸ்டார். இட்ஸ் a ஸ்டார். ஸ்டார்ஸ்ல மொத்தம் எத்தனை ஆர்ம்ஸ் இருக்கும், அதுவும் 5 தான். ஸோ அதுக்கு 2 அனிமல்ஸ் இருக்கு. இந்த 2 அனிமலோட காமன் நேம் ஸ்டார்ஃபிஷ் தான். And Opithryx and Asteriopython. And இது வந்து Opithrynuக்கான எக்ஸாம்பிள். And Opinoidea பார்த்தீங்கன்னா Echinus, then Clypeaster, Echinocardium. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் அர்ச்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோ மீன்ஸ் ஹார்ட். ஸோ நேமிங்கே பார்த்தீங்கன்னா அழகா அதுக்கு வந்து நேமிங் பண்றாங்க. கார்டியோ மீன்ஸ் ஹார்ட், எக்கினோ மீன்ஸ் த ஸ்பைன். இது வந்து ஆக்சுவலா வந்து அப்போ இத சியர்ச்சின் மாதிரி ஒரு ஹார்ட் அர்ச்சின் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு ஹார்ட் ஷேப் சியர்ச்சின் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோலோத்ரிடியில ஹோலியோத்துரியன் அண்ட் குக்குமேரியே. அண்ட் இன் கேஸ் ஆஃப் Crinoidea இட் இஸ் கால்ட் ஆன்டிடன். ஆன்டிடன் பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா வந்து ஒரு சி லில்லி மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு வந்து காமன் நேமே நம்ம வந்து சி லில்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And this is the end of echinoderms. And coming to the let's see about let's talk about the neat portion of echinoderms. Echinodermsல neat portions எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அதோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதிகமா வந்திருக்கு. லைக் ஏதாவது ஒரு லார்வா நேம் கொடுத்துருவாங்க. Here we can see like 6 type of a larva name, like Bipinnaria, Brachylaria, Pluteus, Echinopluteus, and then we can see here the Auricularia and Doliolariae. So இது எல்லாமே வந்து இந்த லார்வா நேம் எல்லாமே இருக்கு. இந்த லார்வா நேம் கொடுத்து இது எந்த கிளாசிபிகேஷனோட எந்த கிளாஸோட லார்வா அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட புக்ஸ் இது கிடையாது. இந்த மாதிரி தான் ஆக்சுவலா நீட்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். So you have to answer according to that question. அப்போ வந்து நம்ம படிச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட். So invertebrates இதோட கம்ப்ளீட் ஆகுது. In the next session we will start chordates. Chordatesல we'll start what are the characters of chordates and the subphylum, subclasses தாண்டி அதுக்கு முன்னாடி வந்து Cephalochordata, Hemichordata and the so அதுல வரக்கூடிய அந்த chordate animals நம்ம பார்த்தோம். Then அதுக்கப்புறம் we will see the vertebrate animals also in the following session. So link 2 இருக்கு and you just go through the link 2. We will see in the next class, students. Thank you.